வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல வந்து நம்ம Vivo Y58 5G வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். 19499 ரூபாய்க்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20000 ரூபாய்க்குள்ள நீங்க ஒரு நல்ல மொபைல் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா Vivo Y58 5G வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான மொபைலா இருக்கும். ஏன் சூப்பரா இருக்கும் அப்படிங்கறத அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துட்டு அதோட ஹைலைட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். விவோல Y சீரிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லான சீரிஸ் தாங்க. இதுக்கு முன்னாடி தான் வந்து Vivo Y18 வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க கம்பேர் பண்ணணும் அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 20,000 பட்ஜெட்ல வந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே வாஸ், இப்போ வந்து நம்ம Vivo Y58 5G அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணோடனே ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனை சைடில் வச்சிடலாம். அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க. வாரண்டி இன்ஃபர்மேஷன், யூசர் கைட்லாம் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சின்னதாக இருக்குது சைஸில். டேட்டா கேபிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து C டைப் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு வந்து USB கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் இப்போ சைடில் வச்சிடலாம். Vivo Y58 5G எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். பேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாலிடான பேக் கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு சர்க்குலர் டிசைனில் வந்து கேமரா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. லென்ஸ் வந்து 2 லென்ஸ் தான் இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு 4 ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஃப்ளாஷ்க்கு ஒன்று தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனுக்காக தனியாக கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ்ட் ஏஸ்பெரிக்கல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அந்த மெட்டாலிக் ஃபினிஷோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஹையர் எண்ட் மொபைல், ஒரு ப்ரீமியம் மொபைல் வாங்கினீங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது. ஃபோனோட டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. யூஸ்வலாக சம்டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இயர் பீஸில் இருக்கிற ஸ்பீக்கரே வந்து ஸ்பீக்கராக வேலை செய்யும் நம்ம வந்து பாட்டெலாம் கேட்கும்போது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்விசிபிள் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஸோ உங்கள்கிட்ட 3.5mm இயர்ஃபோன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, மைக் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் சாக்கெட் பார்த்தீங்கன்னா C டைப் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம சிம் ட்ரே எஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். சிம் ட்ரே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ட்ரே தான் கொடுத்துருக்காங்க. சிம் 1 நீங்கள் போடலாம், மெமரி கார்டு போடலாம். மெமரி கார்டு உங்களுக்கு யூஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சிம் 2 போட்டுக்கலாம். ஸோ சிம் 2 ஆர் மெமரி கார்டு அப்படிங்கிற ஹைப்ரிட் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட சைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6.7 inch வருதுங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய டிஸ்பிளே. இப்போ வந்து நம்ம Vivo Y58 5G சுவிட்ச் ஆன் பண்ணலாம். ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விவோவுடைய அஃபிஷியல் ஓஎஸான ஃபன் டச் ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து இருக்கிறதுலே லேட்டஸ்ட் வெர்ஷன் தாங்க கொடுத்துருக்காங்க. 2.2 GHz Snapdragon 4 Gen 2 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 5G ப்ராசர். ரேம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி 8GB ரேம் ப்ளஸ் 8GB மெமரி வந்து நீங்கள் ரேமாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். மெமரி பார்த்தீங்கன்னா 128GB கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 14 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ஒரு மிட் செக்மெண்ட்டில் நல்ல தரமாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஃபோனாக Vivo Y58 5G இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஓகே வாஸ், இப்போ வந்து நம்ம Vivo Y58 5G கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி 50 MP பிரைமரி அண்ட் 2 MP செகண்டரி லென்ஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா உங்களுக்கு 8 MP வந்து கொடுத்துருக்காங்க. Vivo Y58 டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாட் டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் சர்க்குலர் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா லென்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் பேக் அண்ட் கிளாஸ் ஃப்ரண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.7 inch கொடுத்துருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட இருக்குங்க. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 4 Gen 2 ப்ராசரோட வருதுங்க. 8GB ரேம் அண்ட் 128GB மெமரி காம்பினேஷன் இருக்குது. நீங்கள் மெமரி கார்டு வேணும்னா போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் சிம் 2 போடுறீங்க அப்படின்னா மெமரி கார்டு போட முடியாது. ஹைப்ரிட் ட்ரே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 MP பிரைமரி லென்ஸ் அண்ட் 2 MP செகண்டரி லென்ஸோட வருது. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 8 MP கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, இப்போ வந்து நம்ம ஒரு 20,000 ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஆனால் செல்ஃபி கேமரா வந்து 8 MP தான் தராங்க அப்படின்னா. இப்போ ரீசெண்டாக வர மிட் செக்மெண்ட் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா வந்து 8 MP தான் தராங்க. நீங்கள் வந்து ஒரு 30,000 அந்த பட்ஜெட்டுக்கு போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமரா வந்து அடிஷனல் ஃபீச்சர்ஸ் வந்து வருது. பட் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் கேமரா நீங்கள் வந்து 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1080p வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி வருதுங்க. பட் ஃபோனை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6000 mAhன்னு சொல்லவே மாட்டீங்க. ஃபோன் வந்து ஸ்லிம்மாக இருக்குது, வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. சார்ஜர் பார்த்தீங்கன்னா 44 வாட்ஸ்
ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 0 to 100 பார்த்தீங்கன்னா 40 minutes to 45 minutes வந்து ஃபுல் ஆயிரும்னு சொல்கிறாங்க. 6000 mAh அப்படிங்கிறனால நீங்கள் வந்து என்ன தான் இன்டர்நெட் யூஸ் பண்ணாலும், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 1 day பேக்கப் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபோன் கம்மியாக யூஸ் பண்ணுறீங்கன்னா 1.5 days கூட சஸ்டெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கேம் எல்லாம் விளையாடும் போது ஸ்பீக்கர்ஸும் உங்களுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் போடணும்னு கூட அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் இதில் இருக்கிற 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா டச் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்கள் கேம் விளையாடுற மாதிரி இருந்தாலும் சரி, ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாகவே இருக்கும். அது சப்போர்ட் பண்ணுற விதமாக நம்ம ப்ராசஸர் ஆல்ரெடி பார்த்தோம். Snapdragon 4 Gen 2 ப்ராசஸர் அப்படிங்கிறது வந்து மிட் செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு கூட சொல்லலாம். சார் வேல்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா சார் லிமிட் வந்து 1.6 per kg அப்படிங்கிறதா லிமிட். இதில் வந்து ஹெட்ல பார்த்தீங்கன்னா 0.985 அண்ட் பாடி ஒன் பார்த்தீங்கன்னா 0.993 வந்து கொடுத்துருக்காங்க 15 mm டிஸ்டன்ஸில். கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Vivo Y58 5G 2 கலர்ஸில் வருதுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிற கலர் வந்து சுண்டர்பான்ஸ் கிரீன் அப்படிங்கிற ஒரு கலர். இது இல்லாமல் யூஸ்வலான ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா பட்டன் மவுண்டட் கொடுத்துருக்காங்க. வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா IP64 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ஒரு மிட் செக்மெண்ட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபோனாக இருக்குது Vivo Y58 5G. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19,499 வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லையுமே Vivo Y58 5G உடைய அனைத்து வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then it's bye from DK. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா, தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்தா, நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா, உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா, நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம் கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸுடன் கொண்டாடுங்கள்.